பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் என்று ஓரணியல் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் ஓரணியல் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஹிந்தி பேசினால்தான் இந்தியர்கள் என்றும் ஹிந்தி தெரிந்தால்தான் வேலைவாய்ப்பு என்றும் கூறுகின்றனர். ஆனால் ஹிந்தி மொழி படித்த மற்றும் தெரிந்த வடமாநில மக்கள் தமிழகத்தில் பானிபூரி விற்பனை செய்கின்றனர் மற்றும் ஹோட்டலில் வேலை செய்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் முதலில் 10 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்து 700 தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு அனுப்பியது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் என்றும், ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக கூறும் சீமான், ஈரோடு இடைத்தேர்தலின் போது அருந்ததியர் சமூகத்தினர் விஜயநகர பேரரசு காலத்தில் தூய்மை பணிக்காக வரவழைக்கப்பட்டதாக கொச்சைப்படுத்தி பேசினார் என்றும், அருந்ததியர் சமுதாய மக்கள் ஆதித்தமிழ் குடிமக்கள் என்றும் வரலாறு தெரியாமல் சீமான் பேசுவதாகவும், வேண்டுமென்றால் நேரடி விவாதத்திற்கு சீமான் வர தயாரா எனவும் சவால் விடுத்தார். இந்தியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்தி மொழியை கற்றால் தான் இந்தியன். இந்தி மொழியை கற்றால் தான் உனக்கு வேலை. இந்தி மொழியை கற்றால் தான் உனக்கு எல்லா விதத்திலும் சலுகைகள் கிடைக்கும். இந்தி மொழியை கற்றால் தான் நீ உண்மையான தேசபக்தர். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறதுலாம் வராங்க போங்க. பானிபூரி விற்கிறது பாவம் வட இந்தியாவும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தி மொழி பேசுறவங்களா. இந்தி மொழி பேசுறதை இந்தி அங்க இருக்க உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல வேலை கிடைக்காம தமிழ்நாட்டில் வந்து பானிபூரி வித்துக்கிட்டு இட்லி கடை தோசை கடையில ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான், கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் இந்தி பிடிச்சிருந்தீங்க. ஏன் அவன் அங்க இருந்து இங்க கொண்டு வரீங்க? உங்க மாநிலத்தில் நீங்க வச்சுக்க வேண்டியதானே, வேலை கொடுத்து அங்க வைக்க வேண்டியதானே. திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த இன்டர்சிட்டி ரயில் மோதியதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் ரயில்வே கிராசிங் அருகே மதுரை குமரி ரயில்வே இருப்பு பாதையில் திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி நோக்கி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற அடையாளம் தெரியாத 2 பெண்கள் உட்பட 3 பேர் மீது ரயில் மோதியது. இந்த ரயில் மோதிய விபத்தில் 2 பெண்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த வச்சக்காரப்பட்டி ரயில்வே போலீசார் மற்றும் தூத்துக்குடி ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் பொறியியலாளர்களை உருவாக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இருப்பதாக முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். கோவை சூலூர் பகுதியில் உள்ள கலைஞர் தொழில்நுட்ப கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தற்பொழுது உள்ள மாணவர்களுக்கு பொறியியல் துறையில் அதிக வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும், ஐடி துறையை மாணவர்கள் பலரும் விரும்பினாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறைகளையும் பல்வேறு மாணவர்கள் எடுத்து படிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், விண்வெளி சார்ந்தும் விவசாயத்திலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள் போதுமானதாக உள்ளது எனவும், பொறியியல் மாணவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அமெரிக்காவில் பொறியியலாளர்களை உருவாக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இருப்பதாகவும், ஆனால் அந்த தரத்திற்கு நம்முடைய மாணவர்கள் வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இது மாதிரி போது இன்னொன்று ஐடி துறையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கணினிமயமாகிறது கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தது செயற்கை நுண்ணறிவு அதை நோக்கி போயிட்டு இருக்குது. அது ஜெனரேட்டிவ் ஏஐ வருது. இதை முக்கியமாக அதனால் பலனும் அதை உபயோகப்படுத்தப்படுபவர்களும் அதில் சிறப்பாக செய்யக்கூடியவர்களுமாக வரக்கூடியது பொறியியல் மாணவர்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க. அவங்க நாளைக்கு பொறியியலாளராக வரும்பொழுது அது சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். முசிறி அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தந்தை பெரியார் பாலத்தில் நடைபெற்ற சாலை விபத்தில் மகன் கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா மணமேடு கிராமத்தை சேர்ந்த பெண் மணிமேகலை. இவரது மகன் மகேஷ்ராஜ் சொந்த வேலையாக தனது தாயுடன் பைக்கில் திருச்சி சென்றுவிட்டு மீண்டும் மணமேடு கிராமத்திற்கு குளித்தலை பெரியார் பாலம் வழியாக வந்துள்ளனர்.
அப்போது முசிறியில் இயங்கும் தனியார் கல்லூரி பேருந்து குளித்தலை நோக்கி சென்றுள்ளது. அப்போது நடைபெற்ற எதிர்பாராத விபத்தில் தாய் மணிமேகலையுடன் மகேஷ்குமார் பைக்குடன் தடுமாறி சாலையில் விழுந்துள்ளார். இதில் மணிமேகலையின் தலை மீது தனியார் கல்லூரி பேருந்து டயர் ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே மணிமேகலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி போலீசார் சடலத்தை கைப்பற்றி முசிறி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.